எந்த மந்திரத்தை நாம் உபதேசம் பெற்றுக்கொள்வதானாலும் நாம் முதலில் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒழுக்கமும் அனுஷ்டானமும் உள்ள குருவுக்கு பணிவிடை செய்து மந்திரத்தை அவரிடம் உபதேசம் பெற்று ஜபிக்க வேண்டும். இது பலிக்குமா அல்லது பலிக்காதா என்ற சந்தேகம் கொண்டாலும், பெண் பித்து பிடித்தவனாக இருந்தாலும், பொருளிடம் பேராசை பிடித்தவனாக இருந்தாலும் மந்திரம் பலனை தராது. சந்தியாவந்தனம் முதலிய நித்திய கர்மாக்களை விட்டவனுக்கும், எப்பொழுதும் குடும்ப கவலையும் ஓயாத பொருளாசையும் கொண்டவனுக்கும், இத்தகைய குணமுள்ள குருவிடம் உபதேசம் பெற்றவனுக்கும் மந்திரம் பயனற்றதாகும். அனாச்சாரம் உள்ள சிஷ்யனுக்கு மந்திரம் பலனை தராது. அதிபக்தி உள்ளவன், தபஸ்வி, ஜிதேந்திரியன் இத்தகையவனே மந்திர சித்தியை பெறுவான்.